வணக்கம் தோழர்களே, இந்த காணொலியில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எதுக்காக சிவப்பு ரோசா வாழை எப்போவுமே பயன்படுத்துகிறாங்க பார்த்து தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்கள். நன்றி கிலோ போல்டே. ஒரு நிமிஷம் இருப்பா, உங்ககிட்ட பேசணும். என்ன? ஏன் என் கில்டுக்கு வந்து சேர்ந்துக்கிறியா? பார்த்தா நல்லா இருக்கும். இதை பாரு, நான் ஆல்ரெடி டிவிக்கில் இருக்கேன். அந்த கில்டை விட்டுட்டு வந்து நம்ம கில்ல வந்து சேர்றதுக்கு என்ன 2 நிமிஷம் ஆக போதா, 3 நிமிஷம் ஆக போதா? இதை பாரு, அங்கே இருக்கிற எல்லாருமே மொட்டை பசங்க தான். அந்த சாவை உனக்கும் வந்துடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். அடே கிழவா, எல்லாருக்கும் முடி இருக்குடா. விக்கு வச்சு சுத்துறீங்கடா. டேய் சொட்ட கிழவா, என் உயிர் உடம்பு எல்லாமே டிவி கேக்குடா. சரிப்பா. இந்த இளம் வாலிபரை போல புத்திசாலித்தனமாக யோசியுங்கள். அப்போதான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள். உங்களுக்கு நம்ம கில்ல சேர விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க அந்த சிவப்பு ரோசா வாளோடைய பண்புகளை பார்த்துடலாம். இதான் இந்த சிவப்பு ரோசா வாள். என்கிட்ட 3 நட்சத்திரம் வரைக்கும் மேம்படுத்தி வச்சிருக்கேன். இதோட சாதாரண தாக்குதல்லாம் எப்பவும் போல சாதாரணமாக தான் இருக்கும். இதோட முக்கிய தாக்குதலும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் அதோட அற்புத தாக்குதல் தான் மாயமே இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட முழு பண்புகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா குறைஞ்ச அளவு 3 நட்சத்திரம் மேம்படுத்துதல் தேவைப்படும். அதிவேகத்தை பயன்படுத்துகிற உடனே சிவப்பு ரோசா வாளோடைய அற்புத தாக்குதலை பயன்படுத்தினா உங்களுடைய மரணடி தாக்குதல் 12% அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக 3 முறை 12% மரணடி தாக்குதல் அதிகரிக்கும். 3 தடவையும் நம்ம கூட்டி பார்த்தோம்னா 36% நம்மளுக்கு மரணடி தாக்குதல் அதிகரிக்குது. ஆனால் நீங்கள் 3 முறையும் சிவப்பு ரோசா வாளோடைய அற்புத தாக்குதலை பயன்படுத்தணும். அப்புறம் இந்த முழு மலர்ச்சியை செயல்படுத்துறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிவேகத்தை பயன்படுத்தின அடுத்த வினாடியே சிவப்பு ரோசா வாளோடைய அற்புத தாக்குதலை பயன்படுத்தணும். முழு மலர்ச்சி செயல்பட்டுருச்சுன்னா அற்புத தாக்குதலோட பயன்படுத்துகிற வேகத்தை 20% அதிகரிக்கும். அது கூடவே 8 வினாடிக்கு தாக்குதலை 4% அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் மரணடி விழுற வாய்ப்பை 4% அதிகரிக்கும். இப்போ நான் சொன்ன இந்த பண்புகள்லாம் சிவப்பு ரோசா வாளோடைய நட்சத்திர மேம்படுத்துதல் இல்லாமையே செயல்படும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா குறைஞ்ச அளவுக்கு 3 நட்சத்திர மேம்படுத்தலாச்சு போட்டு வச்சுக்கோங்க. சரி வாங்க இந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் போதும் பயன்படுத்தாத போதும் ஒப்பிட்டு பார்ப்போம். இது சிவப்பு ரோசா வாள் இல்லாத போது 15 லட்சம் பாதிப்பு போயிருக்கு. இது சிவப்பு ரோசா வாளை பயன்படுத்தும் போது இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 41 லட்சத்துக்கிட்ட பாதிப்பு போயிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு சிவப்பு ரோசா வாள் கிடைக்காம இருந்தால் நீங்கள் இதை பண்ணுங்கள். இந்த கஸ்டம் ட்ரா டிக்கெட்லேயும் வெப்பன் ட்ரா டிக்கெட்லேயும் சிவப்பு ரோசா வாளை தேர்ந்தெடுங்க. அப்படி பண்ணால் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கிடச்சிரும், கவலையப்படாதீங்க. இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை ஒரு நல்ல காணொலியில் வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.